வணக்கம் நேர்களே, இது பிக் எஃப்எம். நான் உங்க ஆர்ஜே தென்றல். நீங்கள் கேட்கவிருப்பது உதயராகம். ஒரு பொழுதாகட்டும் இல்ல நாளாகட்டும், உதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உதயம்னாலே புதுசுதான். நேத்து கசப்புகளை நேத்தோட மறந்து இன்னைக்கு புது விஷயங்களை துவங்குற நாள். அந்த நாளை முதல்ல ஒரு நல்ல பாட்டோட துவங்குவோம். நடுவுல 4 நல்ல விஷயங்களையும் பேசுவோம். இன்றைய முதல் பாடல் குட் மார்னிங் ஆகாஷ். அம்மா, டிஃபன் அங்க வச்சுட்டு போ. ஏன் முகத்தை ஒரு மாதிரியா வச்சிருக்கான்? ஆகாஷ், என் மேல உனக்கு இன்னும் கோவம் போகலையாப்பா? உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் என் உயிர் இன்னும் இருக்கு. நீ என்கிட்ட கோவப்பட்டா நான் இந்த உயிரையே விட்டுடுவேன். பாட்டி செத்து போயிடுவேன். பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. உங்களுக்கு ஃபீவரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த ராத்திரி நேரத்துல தெண்டல் வீட்டுக்கு போனதுதான் எனக்கு பிடிக்கல. எனக்கு உங்க மேல கூட பெருசா கோவம் இல்ல பாட்டி. உங்களை அந்த ஃபீவரோட அங்க கூட்டிட்டு போனாங்களே இவங்க மேலதான் எனக்கு கோவம். உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எதுக்கு அங்க கூட்டிட்டு போனீங்க? பாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா அதுக்கு யார் பொறுப்பேத்துப்பாங்க? நீங்க ஏத்துப்பீங்களா? ஆகாஷ், என்னையா சொல்ற? நீங்க செஞ்ச வரைக்கும் போதும். இனிமே எதுவும் செய்ய தேவையில்ல. விடு ஆகாஷ், நான் உனக்காக தானே போனேன். எனக்காகவா? என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, தென்றல் யாரு?
நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி. நம்ம வீட்டு பொண்ண நான் போய் பார்க்காம வேற யார் போய் பாப்பாங்க? அந்த ராத்திரியில போய் பார்க்கறதுக்கு என்ன அவசரம் பாட்டி? பாவம் அவ என்ன பார்க்க வந்திருக்கா, அது தெரியாம அவ அம்மா அவளை அடிச்சிருக்காங்க. அத நம்ம டிரைவர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு. அத கேட்டுட்டு போய் பார்க்கலன்னா எப்படிப்பா? அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். போறவளை இழுத்து உட்கார வச்சதுனாலதான் அவங்க அடி வாங்கினா. எப்படி மாத்தி பேசுறாங்க பாரு. எனக்கு அவளை அடிச்சிட்டாங்கன்றதை விட எனக்கு உங்க ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தா என்ன இருக்குமன்றதான் என் கவலை. என்ன விடுப்பா, வயசாயிடுச்சு, அது அப்படித்தான் இருக்கும். என்னோட சுகம் சந்தோஷம் எல்லாம் நீ கட்டிக்க போறவன் நல்லா இருக்கணும்னு தான். அவ நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். என்னமோ பாட்டி, நீங்க அங்க போனீங்கன்னு கேள்விப்பட்டதும் என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நான் உனக்காக போனேன், நீ என் மேல கோவப்படுறதுல என்னப்பா நியாயம்? சாரி பாட்டி. எனக்காக மட்டும் இல்லாம நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காகவும் இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு. அட பைத்தியக்காரா, அவங்க உன்னை கைக்குள்ள போட்டுக்கிட்ட மாதிரி உனக்கு வரப்போறவளையும் கைக்குள்ள போட்டுக்க இப்படி நாடகம் போடுறாங்க. அது தெரியாம நீ அவங்க கால் அமுக்கி விட்டுட்டு இருக்க. போதும்பா ஆகாஷ். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அப்பப்ப தென்றல் கூட பேசிக்கிட்டு இருப்பா. அவ கூட பேசுறதுக்கு என்ன பாட்டி இருக்கு? ஏதாவது ஒண்ணு பேசுறதுக்கு விஷயமா இல்ல? சரி பாட்டி, பேசுறேன். நீங்க முதல்ல டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கங்க. உனக்கு ஏன் மேல இருந்த கோபம் போயிடுச்சு இல்லையா? அதுக்கு மேல எனக்கு மருந்து எதுக்கு? போ, தென்றலோட பேசிட்டு வா. நான் போறேன் பாட்டி. முதல்ல நீங்க இதை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க பாட்டி. ஆகாஷ், நீ என்கிட்ட கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ போய் தென்றல் கிட்ட பேசிட்டு வா. போப்பா. சரி பாட்டி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்துக்க மறந்துடாதீங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போப்பா. சரி பாட்டி. என் பேரன் என் பேச்ச கேட்காம எப்படி இருப்பான்? சரி, நீங்களே சொல்லுங்க. தென்றல், நாளைக்கு நீ பண்ண போற ப்ரோகிராமோட டைட்டில் என்னன்னு தெரியுமா? அன்பே ஆருயிரே. ஏமா, டைட்டில விட்டுட்டு கான்செப்ட் என்னன்னு சொன்னா அவங்களே புரிஞ்சு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. சரி இரு, நானே சொல்றேன். ஒருத்தரை பார்த்ததும் அவங்கள பத்தி நம்ம எந்த அபிப்பிராயத்துக்கும் வந்துடக்கூடாது. அவங்களோட நடவடிக்கை, பேச்சு, இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கே வரணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல புரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணணும். நாமளும் அவர் கூட பேசணும். நாம பேசினா தானே அவரும் பேசுவாரு.
நாம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எது நிஜம் எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி மனோரீதியான பிரச்சனை எல்லாத்த பத்தியும் பேசத்தான் எங்க ப்ரோக்ராம் அன்பே ஆருயிரே. எப்படி இருக்கு? ஏங்க எல்லாத்துக்கும் இப்படி ரொம்ப யோசிச்சா எப்படிங்க? சரி, ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா அது ஒப்பீனியன் சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்ல விஷயமாவும் இருக்கு. அப்படியா? ஓகே. ஓகே. எப்படியும் ப்ரோக்ராம் ஓகே ஆயிடும். ஹேய் தென்றல், தென்றல் பாத்து வர மாட்டேன். சரி வாங்க, எழுந்து பாத்து. ஹாஸ்பிடல் கூட்டி போறேன். மேடம் பாத்து பொறுமையா என்ன பொறுமையா எழுந்துரு. கால் பத்து பாத்து பொறுமையா மெதுவா பாத்து எழுந்துரு. பாத்து ஒண்ணும் இல்ல, மெதுவா புடிச்சுக்கோ. பாத்து பொறுமையா நட. பாத்து தென்றல். நீ போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். நீ விட்டு தென்றல் பாத்து வா. இங்க பாருமா, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்த போதும். சரியா? சரி டாக்டர். பாத்து. எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்காரு? ஹலோ, உனக்கு எத்தனை தடவை ட்ரை பண்றது? எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் ஆகாஷ். ஹாஸ்பிட்டல்லையா? குடு, இங்க குடு. தென்றல், ஹாஸ்பிட்டல்லையா? என்ன சொல்ற? என்னாச்சு தென்றல்? ஆபீஸ்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். கால்ல அடிபட்டுருச்சு. எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க? பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாட்டி. என்னது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா? கார அனுப்பி வைக்கிற. பக்கத்துல ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா அங்க போய் சேரு. இல்ல பாட்டி. சொன்னதை செய் தென்றல். இதெல்லாம் நீ சாதாரணமா எடுத்துக்க கூடாது. பாட்டி, எனக்கு கொஞ்சம் பெயினா இருக்கு. ஆனா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். என்னமோ தென்றல், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் நெஞ்சே பதறுது. சரி, கூட யார் இருக்கா? அம்மாவும் நிலாவும் வந்திருக்காங்க. மெடிசன்ஸ் வாங்க போயிருக்காங்க. வந்ததும் கிளம்பிடுவோம் பாட்டி. சரி தென்றல், நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே பாட்டி.
சரோஜா, வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன இதெல்லாம்? சொல்றேங்க ஐயா. பார்த்து மெதுவா கொண்டு வாங்க. உள்ள வாங்க. பொறுமையா வைங்க, அது அந்த பக்கம். பார்த்து மெதுவா வைங்க, கட்டில் உடைஞ்சிட போகுது. சீக்கிரம் போய் பெட் எடுத்துட்டு வாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாங்க. என்னம்மா இதெல்லாம்? ஐயா, சின்னம்மாவுக்கு அடிபட்டதுன்னு கேள்விப்பட்ட உடனேயே பெரியம்மாவோட ஏற்பாடையா. இதெல்லாம் சின்னம்மாவுக்கு பெரியம்மா கொடுத்து விட்டாங்க. அம்மாக்கு குணமாகற வரைக்கும் என்னை இங்கேயே இருந்து பாத்துக்க சொல்லியிருக்காங்க. பாத்தி இறங்கக்கா. என்னம்மா இது? தெரியலையே. தென்றல், கால் எப்படிமா இருக்கு? என்னப்பா இதெல்லாம்? முதல்ல கால் எப்படி இருக்கு அதை சொல்லு. அடி ஒண்ணு பெருசா இல்லப்பா. இதெல்லாம் என்னன்னு கேட்டேன். அது உன் கால் அடிபட்டதுனால நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டாளம்மா தான் இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, உன்னை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி சரோஜாவும் இங்க இருக்க சொல்லியிருக்காங்க. கொடுங்க. அதான் அடி ஒண்ணு பெருசா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம என் வேலை என்னால பாத்துக்க முடியும். எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. சரோஜாக்கா, இங்க வாங்க. அம்மா, என்னங்கம்மா? முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. தென்றல், இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ திரும்ப அங்கேயே எடுத்துட்டு போங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே பெரியம்மா இதெல்லாம் அனுப்பி வச்சாங்க. எனக்கு இது இங்க இருந்தாதான் கஷ்டம். முதல்ல எடுத்துட்டு போங்க. அது இல்லம்மா. எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன்ல. அம்மா இருங்கம்மா, பெரியம்மா கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. என்னங்க இது? அவங்க அவ்வளவு ஆசையா கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அதை திருப்பி எடுத்துட்டு போன்னு சொல்றாளே. ஏங்க, கொடுத்ததை திருப்பி அனுப்பிச்சா மரியாதையா இருக்குமா? அவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அந்த மாதிரி திருப்பி அனுப்பினா மரியாதை கிடையாது, தப்புன்னு அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. அம்மா, அப்பாவை வச்சு நீ நினைச்சதை சாதிக்காத. எனக்கு பிடிக்காதது பண்ணா எனக்கு கோவம் தான் வரும். அது யாரா இருந்தாலும் சரி. தென்றல், சரோஜாக்கா, நான் சொன்னதை செய்ய போறீங்களா இல்லையா? தென்றல், என்கிட்ட எதுவும் பேசாதம்மா. சரோஜாக்கா, எடுத்துட்டு போங்க சொல்றேன்ல. அண்ணே, அந்த கட்லு பெட் எல்லாம் எடுத்து திரும்ப வண்டியில ஏத்திருங்க.
அம்மா நான் கிளம்புறேம்மா. ம் ம் சரி. அக்கா இருக்கா, நானும் வரேன். நான் போய்க்கிறேன்.